கேதார்நாத், பத்ரிநாத் மற்றும் 60க்கும் மேற்பட்ட ஆலயங்களை தரிசிக்கும் சார்தாம் யாத்திரை 2021 மற்றும் சமீபத்தில் நடந்து முடிந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியில் கட்சிகள் பெற்றிருக்கும் வாக்குகள் சொல்லும் செய்தி என்ன என்பதை பார்க்கலாம். விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டிருக்கும் நிலையில் தமிழகத்தின் பிரதான கட்சிகள் தங்கள் தேர்தல் பணிகளை தொடங்கிவிட்டன. கடந்த 2021 தேர்தலில் பாஜக, பாமக, தமாக, தமுக, பெருந்தலைவர் மக்கள் கட்சி, புரட்சி பாரதம் உள்ளிட்ட கட்சிகளுடன் களம் கண்ட அதிமுக 84,157 வாக்குகளை பெற காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், மதிமுக, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், மனிதநேய மக்கள் கட்சி, தமிழ்நாடு வாழ்வுரிமை கட்சி, கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி உள்ளிட்ட கட்சிகளுடன் இணைந்து கூட்டணி அமைத்து திமுக 93,730 வாக்குகளை பெற்று விக்கிரவாண்டி தொகுதியில் வெற்றியை தனதாக்கியது. இவர்களோடு 8,216 வாக்குகளை பெற்று 3ஆம் இடத்தை பிடித்தது நாம் தமிழர் கட்சி. இந்நிலையில் நடந்து முடிந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் கூட்டணி கணக்குகள் மாறியிருக்கின்றன. அதன்படி இந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் பிரதான கட்சிகள் பெற்ற வாக்குகளை 2021 சட்டமன்ற தேர்தலில் அக்கட்சிகள் பெற்ற வாக்குகளுடன் ஒப்பிட்டு பார்க்கலாம். அந்த வகையில் தபால் வாக்குகள் இன்றி 8,141 வாக்குகளை நாம் தமிழர் கட்சி 2021 தேர்தலில் பெற்றது. இந்த தேர்தலில் 211 வாக்குகளை கூடுதலாக பெற்று 8,352 வாக்குகளை பதிவு செய்திருக்கிறது. அதேவேளையில் 2021 தேர்தலில் பாஜக, அதிமுக கூட்டாக களம் கண்டு 83,258 வாக்குகளை பெற்றனர். 2024 தேர்தலில் பாஜக கூட்டணியிலிருந்து விலகிய அதிமுக பெற்ற வாக்குகளின் எண்ணிக்கை 65,365, அதாவது 17,893 வாக்குகளை இழந்திருக்கிறது அதிமுக. அதேவேளை அதிமுக கூட்டணியில் பிரதான அங்கம் வகித்த பாஜக மற்றும் பாமக இணைந்து 2024 தேர்தலில் களம் கண்டு 31,924 வாக்குகளை பதிவு செய்திருக்கிறது. இந்த பகுதியில் பாமக பலமாக இருக்கும் நிலையில் பாஜக கூட்டணிக்கு அது கூடுதல் வாக்குகளை பெற்று தந்திருப்பதை பார்க்க முடிகிறது. அதேவேளையில் 2021 சட்டமன்ற தேர்தலில் தபால் வாக்குகள் இன்றி 92,621 வாக்குகளை பெற்ற திமுக 2024 நாடாளுமன்ற தேர்தலில் விக்கிரவாண்டி தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் 72,188 வாக்குகளை மட்டுமே பெற்றிருக்கிறது. அதாவது 20,433 வாக்குகளை இழந்திருக்கிறது திமுக. மொத்த எண்ணிக்கையில் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியில் திமுக முன்னிலை வகித்தாலும் 2ஆம் இடத்தில் இருக்கும் அதிமுகவை விட வெறும் 7,000 வாக்குகளை மட்டுமே கூடுதலாக பெற்று முன்னிலையில் உள்ளது திமுக. எனவே இந்த தேர்தலில் இழந்த வாக்குகளை மீண்டும் பெற்று ஒரு உறுதியான வெற்றியை பெறும் முனைப்பில் இருக்கிறது திமுக. மற்றொரு புறம் நாடாளுமன்ற தேர்தலில் இழந்ததை இந்த இடைத்தேர்தலில் மீட்கும் முனைப்பில் இருக்கிறது அதிமுக. இன்னொரு புறம் பாஜக கூட்டணியில் பாமக இங்கு களம் காண உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. வெல்லப்போவது யார்? பொறுத்திருந்து பார்க்கலாம். கேதார்நாத், பத்ரிநாத் மற்றும் 60க்கும் மேற்பட்ட ஆலயங்களை தரிசிக்கும் சார்தாம் யாத்திரை